ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹும் ஆப்கே ஹெயின் கோன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1994 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம். படத்தை சூரஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, சல்மான் கான் ஹீரோவா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 3 hours 26 minutes இருக்கு. இன்னைக்கு டேட்டுக்கு நம்மளால ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் படமே பார்க்க முடியல. ஆனா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலதான் ஒவ்வொரு படமும் அதையும் நமக்கு எங்கேஜிங்கா கொடுத்துருந்தாங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பிரேம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டூடெண்டா இருக்காங்க. நிஷா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேரும் ரிலேஷனா மாறுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணனுக்கும் ஹீரோயினோட அக்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால 2 பேரும் ரிலேஷன் ஆயிடுறாங்க. 2 பேரும் பார்த்ததும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில ஹீரோயினோட அக்கா ஒரு ஸ்டேஜ்ல பிரெக்னன்ட்டும் ஆயிடுறாங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வர அதுல இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஹீரோயின் கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் இன்னும் நல்லாவே அட்டாச்மெண்ட் ஆயிடுறாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல எதிர்பாராத விதமா ஹீரோயினோட அக்கா மாடி படிக்கட்டுல இருந்து கீழே விழ குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதுல ஹீரோவோட அண்ணா பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹீரோவோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி பேச்சு வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்க படம் தான் ஹும் ஆப்கே ஹெயின் கோன். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஃபேமிலி பாண்டிங்க சொல்லலாம். படத்துல ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்றது ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. குறிப்பா அண்ணன் தம்பி பாசமா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி பாசமா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியா டுகெதரா இருக்கும்போது என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பரா அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இவங்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையுமே அவ்வளவு நீட்டாவே காமிச்சு ஒரு ப்ராப்ளம்னு வந்துன்னா அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்றது எல்லாத்தையுமே ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி டிராமானே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படத்துல ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. இது என்னதான் இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு மேல போனாலும் நம்மள ஈஸியாவே பார்க்க வைக்குது இந்த படம். அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசுல நிக்கிறாங்க. படத்துல வர எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்னொன்னுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி லவ் போர்ஷன்ஸ் தரமா இருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு பெருசா இல்ல. இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் லெங்தியான படம் மாதிரி தெரியதான் செய்யுது. ஆனாலும் கண்டிப்பா இந்த படம் மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு அல்டிமேட்டான படம். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.